பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இனிய நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. இந்த நாளில் நல்ல கிருபைகளை தந்து கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. 1 யோவான் 3வது அதிகாரம் 18வது வசனம். என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய அன்பு என்பது வெறும் வார்த்தையினால் மட்டுமல்ல, நம்முடைய கிரியையினாலும் உண்மையினாலும் வெளிப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் அநேக நேரங்களிலே நாம் அன்பு கூறுகிறோம் என்று சொல்லுகிறோம். நம்மை சுற்றி இருக்கிறவர்களிடத்தில் நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவ நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறோம். ஆனால் உண்மையாகவே நம்முடைய அன்பு வெறும் வார்த்தையில் இருக்கிறதா அல்லது நம்முடைய கிரியையிலே உண்மையாகவே வெளிப்படுகிறதா என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். சுற்றி இருக்கிறவர்கள் ஒரு தேவையோடு இருக்கும் பொழுது மனதார நம்மளால் முடிந்த உதவிகளை நம்மால் செய்ய முடிகிறதா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். உண்மையாகவே எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் நாம் அன்பு கூற முடிகிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நம்மை நேசிக்கிறார். அந்த நேசத்தை எப்படி வெளிப்படுத்துகிறார்? வெறும் வார்த்தையினால் மட்டுமல்ல, அவர் கிரியையினாலே செய்து காட்டியிருக்கிறார். அவருடைய ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டிருக்கிறார். அவருடைய அன்பு கிரியையிலே வெளிப்படுகிறது. அவருடைய ஜீவனை கொடுத்ததிலே அவருடைய அன்பு என்னவென்று என்பதை நாம் அறிந்து கொண்டு இருக்கிறோம். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய அன்பு என்பது எப்படி வெளிப்படுகிறது? வெறும் வார்த்தையினாலும் மட்டுமல்ல, கிரியையினாலே அந்த உண்மையாகவே அந்த எதிர்பார்ப்பில்லாத அன்பு நம்மிடத்தில் வெளிப்பட வேண்டும். இதை தான் இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த உண்மையான அன்பை நாம் வெளிப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்களுடைய அன்பு வெறும் வார்த்தையினாலும் மட்டுமல்ல தகப்பனே, கிரியையினாலும் உண்மையாகவே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு அன்பு எங்களிடத்தில் வெளிப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.